காவியத்துல துஷ்யந்தன் சகுந்தலைக்கு போட்ட கணையாளி மாதிரி இந்த காட்டுல நான் உனக்கு போட்ட மோதிரம் நம்ம உறவுக்கு சாட்சி சொல்லும் அடையாளம். சகுந்தலை கதை சொல்லி என்னம்மா கேட்டீங்களே, நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். மறுபடியும் இங்கேயே. வணக்கம். வேல் நாடக சபையாரின் அடங்கா பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் உயர்திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். என்னது வீடு என்னைக்கும் போல கலகலம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது, என்ன விஷயம்? சரி, முத கூட வருது, கூட என்னென்ன வருமோ? கூட ஐயோ, என்னது உள்ள ஜேம்ஸ் பாண்ட் படமே நடக்குதா? ஜூடா போயிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அடியே மருமகனே, என் மகனை கொஞ்சம் உயிரோட வையே. டேய் ராஜி, உயிரோடு இருந்தா வந்துடுறா. கூப்பிட்டீங்களா? என்னடா நோன்ற? டேய், பொண்டாட்டி கையால் அடி வாங்குறது உனக்கு என்ன புதுசா? அனுபவப்பட்டவனானே நீ. அவ கையை ஓங்கும் போது திடீர்னு ஓடி வர வேண்டியதாடா. காலை ஓடிக்க அளவுக்கு ஏன் அங்கே நிக்கிற? எப்படி ஓடி வர்றது? கதவை தாப்பா போட்டுக்கிட்டான். கதவை சாத்தி அடிச்சாடா உன்ன. அறிவு கட்ட ஜென்மம், அறிவு கட்ட ஜென்மம். பொண்டாட்டி கையால் அடி வாங்கலாமாடா? நான் இருந்தா நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? காலை பிடிச்சிட்டு அடிக்காத விட்டுரு, அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன். அதானே பார்த்தேன். அம்மாடி மருமகளே, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான், அதுல தப்பு இல்ல. ஆனா கையால போடுறது இருக்கு பாருமா, அது ரொம்ப தப்புமா. பையனை இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்படி என்னமா பண்ணாவே? எனக்கு கோவம் வர மாதிரி இவரையே நடக்கணும். கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற, அப்புறம் ஏன் கையோடவே அவர் இவருன்னு மரியாதை கொடுக்குற? சொந்தமாக என்னடா பண்ணுன? ஒண்ணும் செய்யலப்பா, குழம்புல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுட்டேன். சமையல் வேற பண்றியா? சும்மா பொழுதுபோக்கா குழம்பு வச்சு சொன்னா நான் அறையில இப்போ ஏண்டா சமையல் பண்றது பொழுதுபோக்கா? ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு புருஷனை சமையக்காரடா சுட்டிய? ஏன் புருஷன் சமையல் பண்றதுன்னு புதுசா ரொம்ப நாளா பண்றியா? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அடுப்படியை கூட பின்னால வச்சு கட்டுறது வழக்கம். புதுசா இருக்குமா வழக்கம்? சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போடா, இன்னும் 2-3 பாத்திரம் இருக்கு போறதுக்கு, போய் வாங்கிட்டு வா போ. வயிற்ற பசிக்குது, வந்து சாப்பாட்டை போடுங்க. அனுப்புங்க அனுப்புங்க. டேய், கையோட பரிமாறிட்டு வாடா. பக்கத்துல ஒரு விசிறி வச்சுட்டு விசிறு. போடா, அறிவு விட்ட ஜென்மம், போடா. பாத்தீங்களாப்பா என் தலைவிதிய? உங்க அம்மாவை விட ஒண்ணும் மோசலடா, போடா போடா. எத்தனை நேரத்துல பிறந்தானோ பாத்திரத்தால் அடி வாங்குறதே பொழப்பா போச்சு. பாவம் இருக்கட்டும், இவருக்கு ஒரு வழி பண்றேன். அடே ராஜி, ஏப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார வர போறாங்க தெரியுமா? யாருப்பா? பஞ்ச பாகவதன், கஞ்ச கதிரேசன். அதான்டா உன் சிநேகிதன் பாடகர் நம்ம வீட்டுக்கு வர போறான். ஐயோ, அவனை ஏப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? அறிவு கட்ட ஜென்மம், நானா கூப்பிட்டேன்? அவனா வர்றேன்னா வரையன்னு சொல்லணும், எப்படி வேண்டாங்கிறது? வாங்க வாங்கன்னு கூப்பிட நீங்க யாரு? நான் யாரா? நிக்கிறானே உன் புருஷன், இந்த கழுதைய பெத்த அப்பன். என்ன துப்பனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் நாட்டாம பண்ண முடியும். வேற யாரு பண்றா நாட்டாம இந்த வீட்டுல? உன்னை விட்டா? பின்னையே என்ன கேட்காம அந்த பாகவதரை இங்க கூப்பிட்டுங்க. கேட்கலாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்தாமா வரப்போற பாகவதன் உன் புருஷனோட வேலை பாக்குறவன். பாக்கட்டுமே. அவன் வந்து உன் புருஷன் உங்ககிட்ட படுற பாட்டை பாத்துட்டான்னா, யாயா குடும்பம் நடத்துற லட்சணம் இதுதானான்னு என்ன கேட்பான். கேட்கட்டுமே. என்னடா அது ராமலிங்க குடும்பத்துல அள்ளி தர்பார் நடக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லுவான். சொல்லட்டுமே. இன்னது வரப்போற பாகவதங்கிற நீ பாடுற என்ன வரப்போற பாகவதன் கூட வேலை பாக்குறவன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தினா நான் வேலைக்கே போக முடியாது. அதுக்காக திடீர்னு என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? உன் காலில் வேணாலும் விடுங்க. அப்பா நீங்களும் விடுங்க. சரி சரி, 2 பேரும் கெஞ்சி கேட்கறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு முன்னால புருஷனுக்கு அடங்கின பொஞ்சாதி மாதிரி நடந்துக்கிறேன். மாதிரிதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? 3 தரம் தான் நீங்க என்ன அதிகாரம் பண்ண முடியும். அதுக்கு மேல போனா முன்கை நீளும், மகரக்கட்டை வீங்கிடும், அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். கேட்டாடா மகனே, 3 வாட்டி தான் அளவுக்கு மீறிட்ட, அவ்வளவுதான். அவ சுயரூபம் வந்துடும், நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும். ராமலிங்கா, ராஜு கரெக்டா வந்துருவானே. சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே. சரி சரி, 3 தரம். நினப்பு இருக்கு. கூப்பிடு. பாவதர் வாங்கயா, உள்ள வாங்க. திவ்யமான குடும்பம். ஏன் திசைக்கு ஒருத்தர போய் நிக்கிறீங்க? மரியாதை தெரியாத மாடு வந்தவங்க வாங்க கூப்பிட்டியா? அதுதான் போட்டும். ஏண்டி நிக்க? போய் காது கொண்டாடி போய். சுவாமி மன்னித்து விடுங்கள், மறந்து விட்டேன். இதோ போய் கொண்டு வர்றேன். 1 தரம்.
ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சுரா, இந்த ரெண்டு வாட்டி தான் பாக்கி, ஜாக்கிரதை. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, பையனுக்கு புத்தி பத்தி சொல்றேன். புத்திக்கு ஒரு தகப்பன், பக்திக்கு ஒரு மகன், அடக்கத்துக்கு ஒரு மருமக. அடாடா, இதுதான் குடும்பம். இதா குடும்பம்? பின்ன கிடைக்கணுமே. கிடைக்குது, வாங்கி குடி. காப்பியை குடிச்சிட்டு குத்து கல்லாட்டம் நிக்கிறேடி. சத்தரிசியை கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு அறிவு கிடையாது உனக்கு. அரஞ்சனா தெரியுமா? கொண்டாடி போய். மறந்துட்டேட்டா, மன்னிச்சுக்குங்க. ரெண்டு பேரை காவச்சிட்டு போறான். 2 வாட்டி பிடிச்சு போச்சு, ஒரு வாட்டி தான் பாக்கி, பத்திரம். என்ன சொல்றீங்க? அதே புத்தி, அதே பையன், அதே அத்தை, அதே புத்தி. பலே 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 பலே. எங்க சுண்ணாம்ப காணா? சுண்ணாம்பு மாறு மாறு, 3 ஆட்ட மாறு. அரஞ்சனம் தெரியுமா? அரஞ்சனம் தெரியுமா? சத்தரிசியை கொண்டாந்திய சுண்ணாம்பு கொண்டாந்து அறிவு கிடையாது. கொண்டாடி போய். ஐயோ அத்தா, அத்தா, இன்னைக்கு எனக்கு என்னமோ எல்லாம் மறதியாவே ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமா அத்தா, மன்னிச்சிருங்க அத்தா, மன்னிச்சிருங்க. 3 முடிஞ்சதுரா, பத்திரம். மூச்சு விட்டுறாத, மூஞ்சி வீங்கிரும். ராமலிங்கம், ரொம்ப பையனுக்கு புத்திமதி சொல்லாதீங்க. அத பொண்டாட்டியை எந்த விதமா அடக்கி ஆடுறான் பாத்தீங்களோ? இவன் என்ன எடுத்துங்களேன், மருமக இருக்காளே மாமா கிட்ட, ஆடுனா ஆடுவா, பாடுனா பாடுவாள. ஏம்மா, ஒரு பாட்டு தான் பாட கேட்போம். சரிங்க ஞானத்தை கேட்கிறாரு, பாடி தொலையண்டி, பாட. நல்ல சமயமடா, நல்ல சமயமடே, இதை நழுவ விடுவேனோ. பாட்டு போய் போற வராம சொல்ற. வந்துடுறா. அறிவு இருக்காய் அவனுக்கு? 3 தரம் முடிஞ்சிருச்சுல்ல, மூளை இல்லாம 4ஆம் தரம் அடி. நான் சொல்றேன், புருஷனை புது மாதிரி அழைறீங்க. என்னங்க என்ன புதுசாயிட்டு தினம் வந்து பாரு, இதேதான் நடக்குவீங்க. என்னமா புது மனுஷன் வந்து தொலைக்கிறியன்ட்டு 2 பேரும் என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாங்க. கெஞ்சுறீங்களா இல்லையா? அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். மூளை இல்லாம 4ஆம் தரம் கேட்டா அவன் எதுன்னு. ராமலிங்கம், ராஜி, நான் வர்றேன். எனக்கு மயக்கமா வந்து போல, நான் வர்றேன். வந்துட்டா பெருசா ஜில்பா வச்சு. என்ன சொரண கட்ட ஜென்மம் போடா. இதுக்கு மேல யாரா நிக்கிறேன், நாக்க புடிட்டு சாவடா, போடா. சாய் சொல்றீங்களா? ஏன்டா பார்த்தது யாரு? பாவரன் குடும்ப லட்சணம் தெரிஞ்சு மாத்தா, இது அப்படியே கதையா காலட்சேபம் பண்ணுவா, திருத்தவா. போறேன். நான் சாவ போறேன். அதுக்காண்டா பர்மிஷன் வாங்கிட்டு போறேன்? சனியை விட்டதுன்னு ஜாலியா இருக்க போறேன். ஜாலியா இருக்க போறியா? உன் புருஷன் சினிமாக்கா போறான், சாவ போறான். போகட்டுமே, அப்ப எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டாமா, பொட்டு அழிச்சிட வேண்டியதான். பொட்ட அழிச்சிட வேண்டியதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ, என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. ஐயோ, 4 பேர் மத்தியில மங்களகரமா நீ நடமாட முடியாது. நிஜமாவா? ஆமா, புருஷன் இல்லைன்னா அப்படித்தான். ஐயோ, என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. மாமா மாமா, அவரை கூப்பிடுங்க மாமா, அவரை கூப்பிடுங்க. நானே துரத்துறேன், நீதானே துரத்துற, நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன், மறுபடியும் அடிக்க போறேன்ட்டு வர மாட்டாரு. கூப்பிடுங்க மாமா. நான் கூப்பிட்டா வந்தாலும் வச்சுக்க. கிட்ட இருக்கான மறுபடியும் சாத்துறானா? சத்தியமா அங்க அப்புறானே செத்த எங்க அப்பா ஏன் இருக்கிற? மாமா ஆணையா அடிக்க மாட்டேன். நிச்சயமா? ராஜே வாங்க. வாடா. நான் இங்க இருக்கப்பா. என்னது, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சாகல சத்தியம் வீடு கொடுத்துக்க மறுபடியும் அடிக்க போறேன். இல்ல இல்ல, மன்னிச்சிருங்க மாமா. அத்தான் அத்தான், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புத்தி வந்துடுச்சு. வேண்டா, காரியம் ஆன வரைக்கும் தான் காலை குடிப்பானுங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா காலை விடுற? என்னப்பா செய்யுது? பழக்க தோஷம். இங்கேயும் பழக்கம். மருமகளே, ஏனுங்க மாமா? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி ஒரு நாடகம் நடிச்சோம். நாடகமா? ஆமாம்மா. புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஓடுற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அவனை நடத்துறான்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த நாடகம் நடிச்சோம். நிஜமா எனக்கு புத்தி வந்துருச்சு. வந்துச்சா? ஒரே ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால விடு. காலையா விடு. விடு. மாயமார்களே, ரசிக பெருமக்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்து குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். காரணம் ஒண்ணு விடா. அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே,
வேல் நாடக சபா வேல் நாடக சபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்லதொரு நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு யார் பெரியவர்கள் இந்த நிலையில் போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவனும் மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நடிகரை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமாவை போலவே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமாவை போல, ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. எம்ஜிஆர் வந்ததுனால செலவு போக 5000 ரூபாய் கிடைச்சது. சொந்தமா மைக்கு, லைட்டு, சீனி எல்லாம் வாங்கலான் இருக்கோம். ஆமாண்ணா, அந்த புண்ணியவன் தயவால எங்க கம்பெனியே நாளைக்கு நல்லா வாழணும். இப்போ சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் ஏற்றி கொடுங்க. ஏண்டா லாபம்னு சொன்னோம்னா சம்பளம் உயர்வா? ஏன் சார் கொடுத்தா என்ன? எங்களை வச்சு தானே பிழைக்கிறீங்க. அது போடி அக்கிரமத்தை பாத்தீங்களா? நாடகத்துல உங்க மூஞ்சிய பாக்கிறதுக்கா கூட்டம் வந்துச்சு? எம்ஜிஆர் பாக்கிறதுக்கா கூட்டம் வந்துச்சு? அதை வச்சுட்டு இதெல்லாம் ஆடுவீங்க. சொல்லாதீங்க. அவன் இதே தொழில் நம்பி வந்துட்டாங்க. போகட்டும். சரிங்க, சரி டைம் ஆச்சு வரேன். தரேன், அங்க போய் தரேன்.
ஐயோ அப்பா காப்பாத்து காப்பாத்து என்னால முடியல ஐயோ காப்பாத்து முடியல எங்க கூட்டத்தையே காப்பாத்திட்டீங்க. இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க இனிமே தப்பு செய்ய மாட்டேன். வேண்டாங்க, சின்ன வயசுல இருந்து எப்படி பழகிட்டாரு. யாரு? தாய் மாமா. ஐயோ உங்க மாமனா? மாமா அதோட மூஞ்சிக்காவது இவரை விட்டுருங்க. வள்ளி மாந்தே காப்பாத்து போடா. என்னங்க சும்மா வேகமா என்னங்க எங்க 2 பேரையும் அட்வான்ஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அட்வான்ஸ் ஆசீர்வாதம் என்னது? ஊருக்கு போனதா எங்க 2 பேருக்கும் கல்யாணமா? அதான் அவங்களுக்கு கல்யாணமா? ஏன் உங்களுக்கும் ஆகலையே. சொல்லத்தான் வந்தேன். அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, பேசணும். ஓஹோ அப்படியா? அதான் பார்த்தேன். எங்களுக்கே ஆகும்போது உங்களுக்கே ஆகாது. நாங்க பத்திரிக்கை அனுப்புறோம். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு வள்ளி. எல்லாத்தையும் சொன்னா நீங்க சரின்னா வர்ற மாசத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்பந்தாமா? ஆனா சீர்வரிசையில எப்படின்னு கேக்குறீங்களா? ஊர்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அதுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி எங்க அம்மாவுக்கு லட்சம் போட்டிருக்கேன். அது முடிஞ்ச பிறகுதான். முறையும் அதானே. அது வரைக்கும் நாங்க காத்திருக்கோம். ரொம்ப நன்றிமா. பத்துமாமா மட்டுமா? வள்ளி வள்ளி நீ இங்க இருக்கியா? வள்ளி போடாம இருக்க அம்மா. நமக்கு தான் கல்யாணம் ஆகுது. இனிமே என்ன? அதுக்காக வீட்டு முன்னாடியே வீட்டு முன்னாடி சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு என்ன சிட்டு உன் பார்வை நின்றுட்டு. சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு என்ன சிட்டு உன் பார்வை நின்றுட்டு. கைகள் என்னை கட்டு, நெஞ்சை கொட்டு, உன் அன்பை நீ கொட்டு. சிங்கார கைகள் என்னை கட்டு, நெஞ்சை கொட்டு, உன் அன்பை நீ கொட்டு. சிங்கார கைகள் என்னை கட்டு. இது காதல் நாடக மேடை. இது காதல் நாடக மேடை. இங்கு ஆடலுண்டு, இங்க பாடலுண்டு, சின்ன ஊடலுண்டு, பின்னர் கூடலுண்டு. சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு மது உண்டால் போதை கொடுக்கும். அந்த மயக்கம் காதலில் கிடைக்கும். மது உண்டால் போதையை கொடுக்கும். அந்த மயக்கம் காதலில் கிடைக்கும். தன்னைத்தான் மறக்கும். அது போர் தொடுக்கும். இன்ப நோய் கொடுக்கும். பின்பு ஓய்வெடுக்கும். சிங்கார கைகள் என்னை கட்டு. இங்கு தரவா நான் ஒரு பரிசு.
கொடுத்தால் என்ன நீ கொடுப்பாய்? உன்னத்தேன் கொடுப்பேன், என்னை நான் கொடுப்பேன். சித்தாழை கட்டி இருக்கும் சிட்டு, சின்ன சிட்டு உன் பார்வை நின்றுட்டு. கைகள் என்னை கட்டு, நெஞ்சை தொட்டு உன் அன்பை நீ கொட்டு. போங்க. போகத்தான் போறேன். எங்க? கல்விப்பட்டிக்கு போய் மாப்பிளைய பார்த்து தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு போறேன். அப்ப சீக்கிரம் போங்க. என்ன அவசரம்? தவசிட்டு போற மாதிரியா? இல்ல, உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சாதானே நம்ம. என்னது? நம்ம கல்யாணம் தான் சொன்னேன். ஆமா. சரி இப்போ நீங்க போங்க. நீ போ. நீங்க போங்களே. நீ போ. சீக்கிரம் போங்க. என்ன அப்ப நம்ம போவோம். அந்த பக்கம் செல்லிப்பட்டிக்கு. நீ மாங்குடி போறியா? மாங்காய்னா ரொம்ப பிடிக்குமா? இப்போ பிடிக்குது. பிடிக்குமே. இனிக்குது. எனக்கு கொஞ்சம் கூட. உங்களுக்கு பிடிக்கும். அதென்ன, ஆணுக்கு ஒரு சுவை பெண்ணுக்கு ஒரு சுவையா? ஆமா, சுமையோட இருக்கிற பெண்களுக்கு இந்த சுவைதான் பிடிக்கும். என்னது சுமையா? புரியல. வந்து நான் 2 மாசமா சிவகாமி, உன் மேல இருக்கிற பிரியத்துல என் கூட வந்தவங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லி மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்டு 2 மாசமா பொழுது போனதே தெரியாம நான் உன் கூடவே தங்கிட்டேன். இப்போ மெட்ராஸ்ல இருந்து ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி, நீங்க உடனே வரணும்னு லெட்டர் வந்திருக்கு. நான் இன்னைக்கே போயாகணும். சரி, அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு. அது நல்லா இருக்குமா? நம்ம 2 பேருமே முடிவு பண்ணி சொல்றதை விட நான் மெட்ராஸ்க்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து முறையோட தாலி கட்டி அழைச்சிட்டு போறேன். என்ன? அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுமா? உங்க விலாசம் நம்பிக்கை இல்லையா? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நீங்க அப்பா அம்மா கூட வர்றதுக்குள்ள நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சரி பண்ணி வைக்கணும். இல்ல, அதுக்குதான். ஓஹோ, டைரக்டர் முத்து கோடம்பாக்கம்னா குழந்தை கூட என் வீட்டுல கொண்டாந்து விட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சிவகாமி? நான் தான் அடுத்த வாரம் வரப்போறேனே. என்ன உண்மன் என்ன? எப்படி? சரி சரி. அத்துமா எனக்கு கடிதம் வந்திருக்கா? இல்லம்மா. சிவகாமி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. உன் கல்யாணத்துக்கு சம்பாதிக்க போன உங்க அண்ணன் இன்னும் திரும்பி வரலங்கிற கவலையா? இத மாதிரி கடுதாசி வந்திருக்கு. யார்கிட்ட இருந்தம்மா? நம்ம வீட்டுக்கு வேற யாரு எழுதுவா? உங்க அண்ணன் தான். அன்புள்ள அம்மா அவர்களுக்கு சரவணன் வணக்கத்துடன் எழுதி கொள்வது.
இப்பவும் நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. தங்கை சிவகாமியின் திருமணத்திற்காக காசு மாலைக்கும் கல்யாண செலவிற்கும் போதிய பணத்தை சேர்த்து விட்டேன். ஏண்டி நிறுத்திட்ட பாடி? மாப்பிள்ளை வீட்டாரையும் சந்தித்து திருமண நாளையும் நிச்சயித்து விட்டேன். இன்றே புறப்படுகிறேன். மற்றவை நேரு. இப்படிக்கு என்னடி சிவகாமி? ஒண்ணு இல்லம்மா, அது சிவகாமி என்னடி இது? அம்மா அம்மா அப்படின்னா பாவி என் வீட்டுல கல்ல தூக்கி போட்டி அடிக்கி. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? முருகா தெய்வமே, எனக்கு சோதனை. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. ஏண்டி அன்னைக்கு நான் புத்தி சொன்னப்போ எரியிற நெருப்புல எப்படிமா கரபடும்னு கேட்டீங்க. இன்னைக்கு அணைஞ்சு போன கொள்ளிக்கட்டையா வந்து நிக்கிறியே. ஐயோ நான் என்ன செய்வேன்? உனக்காக ஊரு விட்டு ஊரு போய் பாடுபட்டு திரும்புற மகனுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? அம்மா இதத்தாமா நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு வாரத்துல திரும்பி வந்து இத கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் பேச நம்பி ஏமாந்து போயிட்டேன். அம்மா இப்படி அவர் வராம போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை போக விட்டுருக்கவே மாட்டேம்மா, போக விட்டுருக்கவே மாட்டேன். அம்மா அம்மா என்னம்மா? ஐயோ அம்மா என்னம்மா இது? அம்மா தங்கச்சி 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 ராமாட்சியா தங்கச்சி வரல? ஒரு மாசமாக தெரியலண்ணா. என்னன்னு தெரியல. தங்கச்சி 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 அம்மா 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 உடம்பு சொல்லுமா? ஒண்ணும் இல்லப்பா. பின்ன ஏமா படுத்துருக்கீங்க? ஐயோ கையெல்லாம் ஜெயித்து போயிருக்கேன். தங்கச்சிங்கம்மா என்னம்மா அது? அண்ணன் சென்னையிலிருந்து வந்த முத்துங்கிற ஒரு சினிமா டைரக்டர் நான் காதலிச்சேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன தவற வச்சிருக்கு. நான் கர்ப்பம்னு கேள்விப்பட்டதும் என்ன கைவிட்டுட்டு போயிட்டாரு. இந்த பாவக்கரையோட முகத்துல விழிக்கிறதுக்கு நான் விரும்பல. அவரை தேடி சென்னைக்கு போறேன். வந்தா அவரோட தான் வருவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு. நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. அம்மா இதெல்லாம் உண்மையா? அம்மா 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 இதை தொடர்ச்சியாகவே வச்சிருக்கீங்க. கோலம் பார்க்கறதுக்கு எட்டாம் வேண்டிய போகும். 17 வருமா? எம்மியா வரான். எங்க எப்படி தோச்சுங்க? வெளியூரா? கோடம்பாக்கம் பஸ் இன்னும் வரலாமா? நான் கூட கோடம்பாக்கம் தான் போறேன். இங்கேயே இருங்க, இப்போ வந்துடும். ஹலோ சேகர், வாடா வாடா. ஹலோ பாம்பு, வாடா. ஆமா என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ நடந்து வர. உன் கார் என்ன ஆச்சு? அவசரம்னு ஒருத்தர் கேட்டார், கொடுத்துட்டேன். அதனாலதான். உனக்கு என்னப்பா, நீ பெரிய சினிமா ஸ்டுடியோட அசோசியேட் டைரக்டரா இருக்க. ஏய் நீ கேட்ட முத்துதான். முத்து வரல, இவர் சேகர், விருல முத்து. இவருக்காக மாட்டிக்கிட்டாவே அந்த சொல்லலாம். இப்ப சேகர், நீ அவுடோர் ஷூட்டிங் போயிருந்தா கேள்விப்பட்டன. எப்ப திரும்பி வந்த? அவுடோர் ஷூட்டிங் படம் இருக்காங்க. ஆமா, அங்க எங்க டைரக்டர் முத்து இருந்தாரா? முத்து புதுமா இருப்பாரு. எங்க டைரக்டர் ஏ டைரக்டர். அதுக்கு இல்ல போயா நீங்க பேசுறதே தெரியாது. எப்பா சேகர், சினிமாவில் நடிக்கிறதுக்கு புதுமுகம் தேவையான டைரக்டர் சொன்னதாக சொன்னீங்க, என்ன ஆச்சு? ஆமா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு. சார், நாங்க கூட சினிமாவில் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். ஆமா சார், நீங்க மனசு வச்சா
மூக்கு முடியெல்லாம் சரியா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுக்கு டைரக்டர் சொல்லி பார்ப்போம். ஏய் டாக்ஸி வாங்க 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 ஏறுங்க. அயோக்கிய பசங்க பொண்ணுங்க பொட்டையை தூக்கிட்டு சினிமாவில சேரணும்னு வந்துட்டா போச்சு. இவங்களுக்கு ஏமாத்தி கூட்டு போறதே வேலையாச்சு. மானம் கட்ட பசங்க. நீயா இப்ப போவாங்களே பொண்ணுங்க ஏமாத்தி கூட்டு போட்டாங்களா? ஆமாங்க. அதான் இவங்களுக்கு இதே தொழிலா போச்சுங்க. ஆமா ஏன் போலீஸ் சொல்லக்கூடாது கொடுத்துருக்க 5 நிமிஷம் நான் இந்த இடத்துல கடை வச்சிருக்கணுமே. ரவுடிங்களா? முத்து தெரியுமா? முத்துவா? ஆமா. அப்படி ஒரு டைரக்டர் இருக்கிறதாவே தெரியலையே. யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. 10 வருஷமா இந்த சினிமா பீடுல துணை நடிகர் சப்ளையா இருக்கேன். எனக்கு தெரியாம எந்த டைரக்டர் இருக்கவே முடியாது ஐயா. ஒருவேளை தமிழ் இல்லாம இருக்கலாம். பக்கத்து ஸ்டுடியோல தெலுங்கு படம் ஷூட்டிங் நடக்குது. அங்க போய் கேட்டுப்பாரு. எந்த ஸ்டுடியோங்க? பிரசாத் ஸ்டுடியோ. டைரக்டர் முத்து தேவா? எவரு? டைரக்டர் முத்தா? ஆமா நான் திருவண்ணு. ரொம்ப டயர்டா போயிட்டங்க. வண்டி என்னால எடுக்க முடியாதுங்க. வேற வண்டி பாருங்க. அது கூப்பிடுங்க. யாரும் கெட்டுக்கிடக்கு ராசையெல்லாம் தனியா போலீஸ், ரவுடி, வக்கீல், டாக்டர், சினிமாக்காரர் எல்லாம் தெரியுங்க. யாருக்கும் நான் பயப்பட வேண்டியது இல்லைங்க. அப்ப சினிமா டேரக்டர் வருவாங்க. எல்லாரும் சில சமயத்துல வருவாங்க. அப்போ டேரக்டர் புத்தகம் தெரியுமா? இதெல்லாம் யாரும் பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அன்புள்ள வள்ளிக்கு சரவணன் எழுதி கொள்வது. என் தங்கையின் திருமண ஏற்பாட்டில் எதிர்பாராத விதமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டன. அதனால் நான் சென்னை வர வேண்டிய அவசியம் நேர்ந்து விட்டது. அந்த காரியத்தை முடித்துக் கொண்டு விரைவில் நான் ஊர் திரும்புகிறேன். அதுவரை பொறுத்திருக்கவும். இந்த விஷயத்தை உன் தாயாரிடம் கூறு. அன்புள்ள சரவணன். எனக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடா? மாமா, தம்பி, அக்கா, கூட பிறந்தவன் ஆகியிருக்கிறப்ப ஓடக்காரனோட சம்பந்தமா இது நியாயமா? ஒழுங்கா வாழ தெரியாம உத வாங்கிட்டு இருக்கிற உனக்கு நான் கழிச்சு நீட்டணுமா? உத வாங்கறதுக்கும் உடம்பு வேண்டாமா? முறமாப்பிள நான் தான் உனக்கு தாலி கட்டுவேன். அந்த நினைப்ப விட்டுடு. பசுவை வளர்த்து புலிக்குண்டுல கட்டுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கரையறதுக்கு எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? விளக்க கையில வச்சுக்கிட்டு கரத்துல விழ எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? மறந்துடு. நீ அவனை மறந்துடு, நான் உன்னை மறக்க முடியாது. எங்க போற? அவன் கைய விடு. கைய விடு. இப்பதான் ஊரை கூப்பிட்டு உன்னை என்ன பாரு பாரு. இப்ப சத்தம் போடு. இப்ப போடு சத்தம். இப்ப போட பாக்க ஒண்ணு விடுறா விடுறா வண்டி இப்ப சத்தம் போடு. இப்ப சத்தம் போடு. இரு இரு தாலியோட வந்து போ. முன்னாலேயே அவங்க இடத்துல கட்டுற. இந்த பாரு தாலியோட வந்திருக்கிறேன். ஏதாவது சத்தம் போட்டு உன் முன்னாடியே நான் தாலி கட்ட போறேன். நீ சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும். ஏமாத்திட்டா போயிட்ட. நீ எங்க போயிருப்ப எனக்கு தெரியும். விட மாட்டேன். தம்பி தம்பி
குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவன் சரியில்லை. வந்தால இருந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார்னே சொல்லிட்டு இருக்க. இதுக்குன்னே வந்தியா? இப்படி வாயா உட்காரியா? ஆமா, வாயில சொன்னது பத்தாது, கைய வேற தூக்கிட்டு வர்றேன். உட்காரு. யாரு? நான் தான் டைரக்டர் ராம். ராம். ஆதில ராமா பாதியில ராமா? முன்ன என் பேருக்கு முன்னாடி ஒரு முத்து இருந்தது. இப்ப என்னாச்சு? அதை கட் பண்ணிட்டேன். அது சரி, உன் முத்து நீ என்ன வேணா பண்ணலாம். முந்தி முத்துரா. இப்போ அண்ணே, இப்ப நீங்க சொன்னது பிரமாதமான ஜோக். ஏனே இப்படி ஐடியாலாம் உங்க மூளையில எப்படி உதிக்குது? யாரு அவனுங்க? அவங்க வேற யாரும் இல்ல, இவர் பெரிய பைனான்சியர் ஆச்சா. இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கு 2 ஆள் வேண்டாம். அதுக்கு தான் இது ரெண்டும். இது சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஆமா ஜாமி இல்ல. இந்த பையன் இருக்கான என் நாடக கம்பெனில கதாநாயக வேஷம் போட்டவன். சுழி சரியில்லை, இப்ப டிரைவரா வச்சுட்டு இருக்கேன். இவன் இருக்கான நாடகத்துல வில்லன் வேஷம் போட்டவன். சிரிக்கும் போதே தெரிஞ்சது. அப்ப சுருட்டின முடிதான் இந்த பையல தான். இதே மாதிரி சுழிதான் ஆபீஸ்லயே வச்சிருக்கிறேன். நான் எதை சொல்லு சிரிச்சிருவானுங்களே. போதும் நீங்க சிரிச்சது. உங்க 2 பேருக்கு கண்டிப்பா இங்க வேலை இருக்கு, பேசாம இருங்க. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க சார். பயந்துடாதீங்க. இது என் நாடக கம்பெனில கதாநாயகி வேஷம் போட்டது. அந்த பந்தம் இன்னும் குறையவே இல்லை. அப்படியே இருக்கீங்களே. எதுக்கு வந்த நீ? நான் எதுக்கு வந்தேன்? நாங்க வரோம். உட்காருங்க உட்காருங்க. சார், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க நம்ம படத்துல ஆக்ட் பண்ண வரமாட்டானே, விஷயத்துக்கு வரமாட்டானே. சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இது பாருங்க சார், இவரு ஒரு காலத்துல நடிக்கணும்னுதான் கம்பெனியா ஏறி ஏறி இறங்கி இருக்காரு. அப்படியா? அப்படியா? என்ன பத்தி கேட்க வந்தியா, உன்னை பத்தி சொல்ல வந்தியா? கொஞ்சம் யோ, நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நான் உங்க கம்பெனிக்கே வந்திருக்கேன். ஏன் கம்பெனிக்கா? இஸ் இட் ட்ரூ? இட் இஸ் ட்ரூ. கழுத்தை புடிச்சு வெளியே நல்ல சொல்லி நீயே சொல்லி இருக்கிற. நீங்க இவ்வளவு பெரிய பைனான்சியரா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை புடிச்சிருக்க மாட்டேன், காரை புடிச்சிருந்திருப்ப. இப்ப கூட என்ன சார் பிடிக்கிற? நீங்க ஆக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. நம்ம படத்திலேயே ஒரு பிரமாதமான வேஷம் இருக்கு. இட் இஸ் டூ லேட் மிஸ்டர் ராவ். எங்க அப்பா மண்டையை போட்டப்போ அவர் சொத்து பூரா எனக்கு வந்துருச்சு. தனியா நானே ஒரு படம் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இவருக்கால இத பாருங்க, நீங்க எந்த காரணத்தை கொண்டு நடிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன். நான் அப்படி கண்டிஷன் போட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பைனான்சர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டி வைக்கிறேன். உங்க மிஸ்ஸஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா வந்திருந்து கேக்குற என்னையா விஷயம்? சார், படம் எடுத்தா ஓடினாதானே பணம் வரும். பைனான்ஸ் பண்ணா எப்படி வந்துருவேன்? என்ன பண்ண சொல்ற? என்ன இண்டஸ்ட்ரியிலே இன்னைக்கு நீங்க தான் பெரிய பைனான்சியர். அதெல்லாம் பண்ணாம பேசு. அதான் நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் பைனான்சியரா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட கதை சொல்லணும். கதை யார் எழுதுறாங்க, எத்தனை பேர் எழுதுறாங்க, எழுதுனது இலாக்காவா இல்ல ஒண்டியாளா? இந்த கதையை தனியா எழுத முடியாது சார். ஏன் பயமா இருக்குமா? ரொம்ப பெரிய விஷயம். என்னையா விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லையா? இருங்க. ஒரே ஒரு ஊர்ல. என்னங்க இது ஆரம்பமே பாட்டி கதை மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆரம்பத்துல ஒரு பாட்டி வர்றா. ஆரம்பத்துல பாட்டி வருவா, அப்புறம் படத்துல எது நல்லா இருக்குன்னு ஒரு போட்டி வைப்ப. போயா, கதை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? கமர்ஷியல் பாயிண்ட்டுக்கு நீச்சல் குளத்துல ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் பாயிண்ட்டுக்கு கண்ணீர் குளத்துல கொண்டு வந்து முடிக்கணும். கரெக்ட். நீச்சல் குளம், லேடி சென்டிமெண்ட், கிளப் டான்ஸ், ஃபைட், காமெடி எல்லாம் இருக்கு. கதை அதுலதான் அவ்வளவு இருக்கு. வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கற்பனை அவுத்த விடுங்க சார். விற்பனை ஆகுமா நாங்க சொல்றோம். நாங்க என்ன? நாங்க 4 பேரு. சென்டிமெண்ட் சைடெல்லாம் படத்துல கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கு என் பொண்டாட்டி, அடி உதய குத்து சண்டை இதுக்கெல்லாம் பழைய வில்லன், கமர்ஷியல் சைடுக்கு கதாநாயகன், மிச்சம் மீதிக்கெல்லாம் நானு. இவ்வளவு பேரையும் திருப்தி பண்ணுமா? 4 பேரை திருப்தி பண்ண முடியலன்னா 4 லட்சம் பேரை எப்படியா திருப்தி பண்ண போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, கதையை டெவலப் பண்ணி சொல்றேன். நீ டெவலப் பண்ணிட்டு வா, அப்புறமா நான் பணம் தர்றேன். நீங்க பணம் கொடுங்க, உடனே டெவலப் பண்ணிடுறேன். டெவலப் பண்றதுக்கே பணம் வேணுமா? உங்க அம்மா பிடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு பேர் என்ன? தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. டைட்டில் வெரி குட். எல்லாரும் வாயிலையும் நுழையுது. கிராமிய கதையா? கிராமத்துல ஆரம்பிச்சு டவுன்ல முடியுது. ஏன் கிராமத்துல முடிக்க முடியலையா? ரொம்ப சின்ன இடமாச்சே. அப்படியா? சரி, இப்போ எவ்வளவு பணம் வேணும்? இப்போ ஒரு 5 ரூபா இருந்தா போதும். 5 ரூபாயில ஒரு படமா? கேபினட் சைஸா? காபி செலவுக்கா பணம் கேட்கறாரு? 5 ரூபாங்கிறது 5 லட்சம். இத பாருங்க மிஸ்டர் ராம், கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு, டேர்ம்ஸ் எப்படி, ராயல்டி எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு கொட்டேஷன் கொண்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடனே செட்டு போயிரும். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் மேடம், வரேன். ரொம்ப புத்திசாலியான பையன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் தட்ட மாட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி கூப்பிட்டு போறான். காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல, போங்கடா. எதுக்கடு என்னம்மா மயக்கமா இருக்கு? இப்படி வா. கொஞ்சம் தண்ணி கொண்டாரு. கந்தசாமி, உன் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட
அப்பா பசிக்குது, ஏதாவது இருக்கா சாப்பிட? அப்படியா? பேசாம ஏது திடீர்னு இந்த பக்கம்? எங்க அக்கா மகளை கட்டிக்கணும்னு ஒரே ஆசை. அவளை ரூம்ல அடைச்சு போட்டுட்டு வெளியில போய் சாரி வாங்கிட்டு வரலாம்னு வந்தேன். திரும்பி வீட்டுக்குள்ள வந்து கதவை திறந்து பார்த்தா என்ன ஏமாத்திட்டு இங்க ஒடியாந்துட்டாடா. அப்புறம் உங்க அக்கா கதி? அக்கா கதி என்ன? மக பிரிஞ்சு இயக்கத்துல பணாத். அம்மாவது அப்பாவது யாராவது முன்ன திண்ணை கலப்புங்க. பசிக்கு வாடா. நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். ஆனா நீ என்ன காப்பாத்திட்ட. ஏன் பயந்த? அவங்க பேசுனது என்ன பத்தி தான். என்னம்மா இந்த அம்மா கர்ப்பிணி, மயக்கமா இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் போய் சோடா வாங்கிடுறேன். லட்சுமி கீழே சாஞ்சிட்டாங்க, மெதுவா மடியில சாத்திக்க. என்ன கூட்டம்? ஐயா கருத்தஸ்ரீ மயக்கமாயிடுச்சு. என்ன பேடி பாக்குறீங்க? ஆசை தூக்கி ஐயா கொஞ்சம். ஐயா இதை விட எங்க அம்மா சாக கிடக்குற ஐயா. இந்த மாதிரியா ஊசி மருந்து வாங்கிட்டு போறேன். நடக்க முடிஞ்சாராவது நடந்து போயிருவேன். நடக்க முடியாதியா? சீக்கிரம் முண்டபடி அவனுக்கு புண்ணியமா போயிடப்பா. ஐயா பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தா. இந்தம்மா இந்த மெதுவா. அம்மா லட்சுமி பாத்துக்க, போய் ரிக்ஷா கொண்டா. நீங்க எங்கம்மா போகணும்? நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. நானும் அப்படித்தான். நீங்க சொல்றது பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது போல் இருக்கு. ஆமாங்க, இப்பதான் சந்திச்சோம். நீங்க தான் எங்களுக்கு. ரிக்ஷா வந்தாச்சு. என்னங்க இது ஊருக்கு புதுசா? இது பாவம் வாய் வருமா இருக்கு. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். ரொம்ப நல்லா போச்சு. நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க பையன் கையில வாங்கிக்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பார்க்கட்டும். 2 பேரு கதையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க தேடி வந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். உட்காருமா. ஐயா, அனாதையா இருந்த எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு காட்டுறீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வண்டி சத்தம் கேக்குது. எந்த கம்பெனி வண்டின்னு பாரு. கவலைப்படாதம்மா, இன்னையில இருந்து நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி. என்னங்க உங்களை கூப்பிடுறாங்க. இருங்கம்மா, இத வர்றேன். வள்ளி, அனாதைக்கு அனாதைதான் ஆதரவு. அதனாலதான் கடவுளா பார்த்து நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு. கவலைப்படாத சிவகாமி, என் காதலரை தேடி கண்டுபிடிச்சிட்டா கஷ்டமும் தீந்துடும். உன்னையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே நடத்துவார். அவ்வளவு நல்லவரா? நல்லதுங்கிற சொல்லுக்கு உயிரும் உருவமும் அவர்தான். அவர் பேரு? வாங்க வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். சார் வாழ்க்கை முத்து வச்சுங்களா? முத்துடா. ஆமா சார், தெரியாதாப்பா. இந்த பரிசா வாழ்க்கை முத்து வீட்டுக்கு போகணும். என்ன கேட்கற? முத்துவா? வாழ்க்கை முத்துவா? ஆமா. என்ன இந்த பக்கம் போகணும். எவ்வளோப்பா? முத்துவ பாருங்க சார். முத்துவா? அப்ப சரி, நீ இங்கே நான் போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இங்கே உலகமே கட்டுப்போம். எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். எப்ப என்ன சார்? என்ன சார்? இல்ல டயட் பாக்கத்துல 50 ரூபா லஞ்சம் வேணும். அந்த செலவுக்கிட்ட என்ன அநியாயம் பாருங்க. 50 ரூபாய் மோசமான ஆளுங்க. நான் சார் 50 ரூபா சார். 50 ரூபா இருந்தாரா? சரி கொடு. இல்ல கொடுக்குறேன். அவன் மட்டும் உள்ள உதவி போயிட்டோம். சரி நான் பாத்துக்கிறேன். பாத்துனா இங்கே எங்க இங்கே நல்ல மனுஷங்களும் இருக்காங்க இந்த நாட்டுல. பெரிய சண்டை இருக்கும். லஞ்சம் வாங்குற பசங்க ஒழுக்கம் தெரியாது.
பால் கொடுத்துருக்கேன் போவேன் இல்ல பணம் கொடுத்து யாருக்கு கொடுத்த வந்து வாங்கிட்டு போயிருக்க டாக்டர் முத்து பாக்கிறதுக்கு முத்துரா டைரக்டர் ராம வீடுல இது டாக்டர் முத்து வீடு தான் தெரியாது தெரியாது நான் என்ன கேட்க விடையா நீங்க சொல்லி சாம கேட்காது நான் ராம வீடு சொல்ல பைத்தியகாரத்தனம் வளர்றது என்ன நீங்க முத்தாத்தமா பேசுறது இது டாக்டர் முத்து பாவம் 28 ரூபா கொடுத்துருக்கேன் ஏய் மரியாதை பரவாயில்ல அரைக்கு தூக்கி வெளியே வைக்கிறேன் நீங்க அரைஞ்சு தூக்கி கொடுத்துதான் போயிடுவேன் பத்தியமா சார் பரிசு ஓட்டிய கை அவஞ்ச இல்ல இல்ல என்ன நான் வேணுமா 5,000 வேணுமா சாப்பாடு பாப்பாடு இவனா சார் கலாட்டா பண்ண சார் இந்த தான் கையை கொடுத்துட்டு போக மாட்டாங்க சார் வா நட ஸ்டேஷன் நட ஸ்டேஷன் நட 28 ரூபா கொடுத்தா அதெல்லாம் அங்க வந்து சொல்லு சொல்லு பாத்தீங்களா நீங்க கூப்பிட்டு வர மாட்டீங்களா சார் நீ சொன்னறியா நிறையா வணக்கம் சார் நீ இந்த ஆள் தான் டைரக்டர் வீட்டுல கலாட்டா செஞ்சது கலாட்டாவா இல்ல சார் டைரக்டர் முத்துவை பார்க்க போனேன் அவர் பேர் முத்து இல்லப்பா ராம் ராமுவா டைரக்டர் முத்துக்கிட்ட கூட்டு போறேன்னு சொன்னாரு அந்த ஆள் போய் சொல்லிட்டாரா ஏமாத்திருக்கான் ஏதாவது பணம் கொடுத்துட்டியா 20 ரூபா கொடுத்தேன் சார் ஓஹோ சீட்டிங் சிங்காரத்தோட வேலை தான் இருக்கும் இரு ஹலோ ஹலோ டைரக்டர் ராம் பைத்தியக்காரன் கலாட்டா பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ஆளுக்கு பைத்தியம் இல்ல சார் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆமா ரைட் சார் தேங்க்யூ டைரக்டர் கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ணிட்டார் ரொம்ப நன்றிங்க வாங்க சார் என்ன போய் பைத்தியக்காரன் சரவணன் இந்த ஊருக்கு எதுக்கு வந்த என் தங்கையை தேடி வந்தேங்க அது ஒரு பெரிய கதைங்க தனியா சொல்றேன் ஓ ஆமா இப்ப என்ன வேலை பாக்குற ரிக்ஷா இருக்காங்க ஓஹோ இப்படி செய்ய என்ன போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க நீதான் எஸ்எஸ்எல் படிச்சிருக்கிய நான் ரெக்கமெண்ட் பண்றேன் சேர்ந்தது ஏன் என்ன யோசிக்கிற படிப்படியா முன்னுக்கு வந்துடலாம் சேர்ந்தது இந்த கான்ஸ்டபிளோட பார்க்கும்போது என் மனம் மகிழ்ச்சி அடையுது மிஸ்டர் சரவணன் ஐ எம் சாரி 117 உன்னால இந்த ஸ்டேஷனுக்கு பேரும் புகழும் தேடி வரும்னு நான் நம்புறேன் டைரக்டர் வேலையிட்ட கொண்டு போய் உங்க 2 பேரும் ஹீரோயினா போறதுக்கு ஏற்பாடு பண்றான் ஆமாங்க சரிங்க பாக்கி பாக்கி வாப்பா வீண தொந்தரவு பண்ணாத செய்ய விடு ஆள் பார்க்க போறாங்க சினிமாவை நடிக்கணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு பெத்தவங்களுக்கு கூட தெரியாம ஓடி வர்ற ஒண்ணும் தெரியாத பெண்களை மயக்கி ஏமாத்துறதுதான் இவங்க வேலை ஆமாங்க எங்களை பெரிய நடிகை ஆக்குறதான் சொன்னாங்க சார் அப்படி சொல்லித்தான் எங்களை அழைச்சுக்கிட்டு போய் ஸ்டுடியோ பக்கமே போக விடாம டைரக்டர் ப்ரொடியூசர்னு யாரையோ காட்டி எங்க வாழ்க்கையே நாசமாக்கி எங்களை நடுத்தரவுல நிறுத்திட்டாங்க ஆமாங்க வேற வழியே இல்லாதனாலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம் அப்படியா நல்லவன் காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றிங்க வயசு பொண்ணுங்க வீட்டுக்கு தேவை வெளியே தனியா வந்தா இதுதான் கதி ரைட்டர் எஸ் சார் சார் என்ன ஏமாத்துற மாதிரி இவரை ஏமாத்துறேன் சார் இவங்க 3 பேர் லாக்அப்ல வை நீங்க சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும் விலாசம் கொடுத்துட்டு போங்க எஸ் சார் இவங்க 2 பேருக்கு ஒரு எஸ்கார்ட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வை எஸ் சார் இந்த 2 பேரையும் உஷார் விடுதலை சேர்த்துடு எஸ் சார் நீங்க போகலாம் மிஸ்டர் 117 உங்களை பாராட்டுறேன்
போக்கிரி இருக்கிற உனக்காக தானடா இந்த வேஷம். இரு இப்பதான் வந்துடுறேன். இவ்வளவு தூரத்துக்கு ஆகி போயிடுச்சா? யாரு அந்த பரிசல்கார பையனா? கழுத்துல தாதிய காணா, கையில மோதிரத்தை காணா. ஓஹோ ஹோ சீர்திருத்தக்காரன் பாரு, 2 மாலையிலேயே ஜோலியை முடிச்சுட்டானா? ஆமா, மெட்ராஸ்ல பிளாட்பார்ட்ல எப்படி பரிசல் ஓட்டுறான்? பரிசல் இல்ல. ஓஹோ, பரிசல் இப்போ கை வண்டியா மாறிடுச்சா? நீ கொடுத்த வச்சுதான் அவ்வளவுதான் உன் தலைவிதி. பள்ளி, உன்னை தேடித்தான் நான் பட்டணத்துக்கு வந்தேன். நீ கிடைக்கல. அதே வருஷத்துல நான் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோன்னு நடக்குது. 1000 சம்பாதிக்கிறேன். பாட பத்தியா, ஆளே மாறி போயிட்டேன். பள்ளி, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி இருந்தீன்னா ஜாப் ஜாப்னு குடியும் கொடுத்துனுமா இருந்திருக்கலாம். உனக்கு தான் கொடுத்து வைக்கிற. ஆமா, இப்ப நீ எங்க போற? டீ வாங்கியார. இந்த தெருவுல பூங்குடியில இருந்து சிவகாமின்னு அம்மா வந்திருக்காங்களா? அப்படி யார் இங்க புதுசா வந்திருக்கிறப்ப தெரியலீங்க. இல்லீங்க, நான் வரட்டுங்களா? சரிங்க. வரட்டுமா? எனக்கு தோசை வாக்கி போகுது. உன் மாமனுக்கு தோசையா? வள்ளி, ஏவிஎம், சாரதா, அப்புறம் விசியா, வாகினி எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்க கேட்டாலும் அந்த மாதிரி பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை ஞாபகம் வந்துருச்சு, இங்க ஓடியாந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா இந்த பையன் அழுதுகிட்டு கிடக்குறான் தனியா. ஆமா, நீ எங்க? என்னடா இது? வள்ளி வள்ளி, இங்க பாரு. எதுக்காக அழுதுட்டு இருக்க? அழும்படியாத்தான் இப்போ என் நிலைமை ஆயிடுச்சு. ஏன்? குழந்தை அழுதுச்சேன்னு பால் வாங்க போனேன். வழியில மாமனை பார்த்தேன். தப்பிக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டேன். அதுக்கு சந்தோஷப்படாம எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? பைத்தியம். யார தேடி இந்த ஊருக்கு வந்தேனோ அவரும் வேஷம் போட்டு கோலத்தை பார்த்து தப்பா நினைச்சிட்டார். மாமனை ஏமாத்த போட்ட வேஷம் என்னையே ஏமாத்திடுச்சு. அழாம நான் வேற என்ன செய்வேன்? இது வேஷந்தான்னு சொல்றதுக்குள்ளதான் போயிட்டாரே. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு, நான் போய் விஷயத்தை விலைக்கு சொல்லி கூப்பிடுறேன். வரலன்னா அவர் காலில் விழுந்தாவது இங்க கூட்டிட்டு வந்து உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். அவர் இருக்கிற இடம் தான் தெரியலையே. நீ எந்த இடத்துல அவரை பாத்தியோ அந்த பக்கம் தான் அவர் இருக்கணும். நம்பிக்கையோட போயிட்டு வா. சரி, பாத்துட்டு வரேன். போயிட்டு வா வள்ளி. கடவுள், ஏன் நிலைமைதான் இப்படின்னா அவளையும் ஏன் சோதிக்க? சந்தானா, சந்தானா, வணக்கண்ணே. வணக்கம். மத்தியான ஷூட்டிங்க்கு நல்ல கைக்கு வந்து ஒண்ணு வேணும்னு டைரக்டர் சொல்ல சொன்னாரு. மறக்காம கொண்டு வந்துறப்பா. கண்டிப்பா கொண்டாந்து. வெயிட் பண்ணிடாத. இந்த ஒரு மாதிரி நீங்க போக நான் கொண்டாந்துறேன். தங்கச்சி, நீ குழந்தைய எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. இந்த பாருமா, நீ படுற கஷ்டத்தை பார்த்து இருக்கிற ஸ்டுடியோ எல்லாம் தேடி பார்த்தாச்சு. முத்துங்கிற பேர்ல டைரக்டர் யாருமே இல்ல. நான் நினைக்கிறேன் அவன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு. ஐயோ,
அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு அவர் ரொம்ப நல்லவர். நீ சும்மா இருமா. நல்லவனா இருந்தா ஒரு வாரத்துல வரேன்ட்டு போனவன் திரும்பி வராம இருப்பானா? தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவன் பேரை மாத்தி வச்சிருந்தாலும் நீ நேர பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பாரு. ஒன்னும் யோசனை பண்ணாத, புறப்படுமா? சரி. வணக்கம் சார். மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்? ஏதாவது பாத்தியா? யார் நீ? தெரியல. ஆமா, டைரக்டர் ராமா உட்காரியா? இல்ல அடையாளமே தெரியல. மேக்கப் போட்டிருக்கல. நீங்க நடிக்க போறீங்களா? மேடம் மேடம், நான் எந்திரிக்குவா, நீ உட்காரியா? நீங்க நான் போறேன். நான் டைரக்ட் பண்ற படத்துல எல்லாம் ஹாலிவுட் டைரக்டர் ரிச்சுவாஸ் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேஷத்துல வந்துட்டு போவேன். கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கிற ஒரு படத்துக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன். ஆமா, அந்த படத்துக்காக போன வாரம் அவங்கள வச்சு எடுத்த ஒரு டுவெட்டே இப்ப போட்டு பார்க்க போறோம். நீங்களும் எங்களோட இருந்து பார்த்து ஏதாவது ஐடியா கொடுங்களேன். எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் நான் ஐடியா கொடுக்க முடியுமா? நிச்சயம் நல்லா தான் இருக்கும். சார், எனக்கு கூட அவர் படத்துக்கு கதை வசனம் எழுதணும்னு ஆசை. நீங்க தான் சார் ஒரு சான்ஸ் பண்ணி கொடுக்கணும். கதை வசனம் ரெண்டும். ஏன் பாட்டு எழுதுவேன், இப்ப விட்டுட்டேன். பாட்டை ஒட்டிய கதை வசனத்தை கட்டிட்டியா மாறடிக்கிற அத்தையும் விட்டுட. சார் சார், எப்படியா சீக்கிரமா வாய்ப்பு இரியா, முதல்ல இவருக்கு சொல்றேன், அடுத்த அப்புறம் உனக்கு சொல்றேன். இல்ல சார், 2 பேருக்கு சேர்த்து சொல்லிட்டுங்க சார். இரியா இரியா, சார் சீக்கிரம் சார், சீக்கிரமா சீக்கிரம் சார். கொஞ்சம் இப்ப படத்துல எம்ஜிஆர் வருவாரு, பார்த்து சொல்றேன். உட்கார். நல்லா இருக்கேன். குழந்தைய வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எழுதியிருக்கேன் சார். குழந்தையிலே லவ்வா? கதையை கட்டிட்டு இருக்க, குழந்தை எழுத ஆரம்பிச்சியா? என்ன மேடம் இது? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கொஞ்சம் குழந்தைக்கு தாடி வச்சா நீங்க சீக்கிரம் கூட்டு போய் மேக்கப் போட்டு ரெடி பண்ணி ரெடியா? நாங்க ரொம்ப நேரமா ரெடியா, படத்தை போட சொல்லு. பாட்டு வரோம், நடுவில் ஒண்ணும் தொந்தரவு பண்ணாத. நீங்க பேசாம இருங்க. வாழ்க வாழ்க, உன் அன்பு வாழ்க. உங்க ஆசை வாழ்க, உங்க அழகு வாழ்க. நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அடிக்கட்டுமா முரசு, அடிக்கட்டுமா அழகன் நீதான் 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 என்று அடிக்கட்டுமா, அடிக்கட்டுமா முரசு, அடிக்கட்டுமா அழகன் நீதான் 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 என்று அடிக்கட்டுமா. கொடுக்கட்டுமா பட்டம், கொடுக்கட்டுமா அழகி நீதான் 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 என்று கொடுக்கட்டுமா, கொடுக்கட்டுமா பட்டம், கொடுக்கட்டுமா அழகி நீதான் 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 என்று கொடுக்கட்டுமா. நான் தொட்டது எதையும் நிச்சயமாக விட்டது கிடையாது, நான் தொட்டது எதையும் நிச்சயமாக விட்டது கிடையாது. இனி தொடராவேன், ஒரு துணையாவேன், உன்னிழலாவேன். அடிக்கட்டுமா முரசு, அடிக்கட்டுமா அழகன் நீதான் 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 என்று அடிக்கட்டுமா. சிப்பி பிளந்தது செங்கனி துண்டாக, அதில் முத்து விளைந்தது மல்லிகை பந்தாக.
சிப்பி பிளந்தது செங்கனி துண்டாக அதில் முத்து விளைந்தது மல்லிகை பந்தாக அது முத்திரை தந்தது நித்திரை உண்டாக முத்திரை தந்தது நித்திரை உண்டாக இடையாடியது தேனோடியது இமை மூடியது. என்ன டைரக்டர் எப்படி டூயட் கேட்கணுமா பின்ன கேட்க வேண்டாமா? அற்புதம். வெரி குட் வெரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஜெயலலிதா ஏன் கருப்பா இருக்கு? கருமம் கண்ணாடி கட்டியா ஜெயலலிதா போய் கருப்புன்ற டைரக்டர் இந்த ஒரு பாட்டை காமிச்சே 4 ஏரியா பிசினஸ் பண்ணிவிட்டேன். என் வசனமும் இருந்திருந்தா 8 ஏரியா பிசினஸே நடந்திருக்கும். 4 ஏரியா உங்களுக்கு போதும். இதுக்கு தான் பப்ளிக்ல பிசினஸ் பத்தி பேசாதீங்கன்னு சொல்றது. எஸ் சார் உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். செட்ல எல்லாம் ரெடி, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க இத வந்துறோம். சரி சார். செட்டுக்கு போலாமா? ஷூட்டிங் பார்க்கவா? என்னம்மா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏமா அந்த பையனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. இல்ல ஊர்ல அவர் இருந்தா எனக்கு நடிப்பு வராது. போத்தலிங்க சார். இருமா போத்தலிங்களா இல்ல நான் போகட்டுமா? இரு சார் உங்களை கூப்பிடுறாளா? இல்ல உங்களை வெளியே போய் சொல்றாங்க. வெளியவா? நீங்க இருந்தா அவங்களுக்கு நடிப்பு வரலையா? இருந்தா நடிப்பு வராதாமா? நான் வெளியே போயிட்டா படமே வராதுங்கிறது அவளுக்கு தெரியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பையன் நினைச்சிட்டு இருக்கா. பையனா? அப்ப இவன பாட்டியா? யாயா கிளவி எல்லாம் தூக்கி கதாநாயகி வயசுல போடுற? புக் பண்ணும்போது சின்னவங்களா தான் இருந்தாங்க, இப்ப வயசாகி போச்சு. எப்படி? இதெல்லாம் சகஜம். என்னது மத்தவங்க வெளியே அனுப்புறதா? படம் பாதி ஆயிருக்கு, நம்ம தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கியா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைனான்சியர் எல்லாம் வெளியே போவோம் பாத்துருக்கேன். இப்ப பாதியிலே துரத்துறியா? உனக்கு போய் நான் பைனான்ஸ் பண்ற பாரு. தள்ளியா தொப்பி வேற உனக்கு. இங்க வரமா நீ அம்மா விட்டு பிரிக்க மாட்டியா? சீனோட ஏரியா அனுப்பியா நான் அப்படி என்ன பொசுக்கு என்ன பார்த்து நடிப்பே வராதுன்னு சொல்லிட்டேன். ஆமா விளையாட்டு தானே சொன்ன என்ன பார்த்து பையன். நான் பையனா உனக்கு? இந்த பாருமா எனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டேன்? எவ்வளவு நல்லா வச்சிருக்கேன் தெரியுமா? முந்தானேத்து நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் எவ்வளவு இருக்கும்? 3 மூட்டை. அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. வெண்டைக்காய் அதான் விளைஞ்சு கிடக்கு, அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. அதானே இந்த பாருமா நீ நினைக்கிற மாதிரி நான் பையன் கிடையாது, பைனான்சியர். இத சொல்ல மாட்டேன், எதை சொல்லணுமோ அதை சொல்லாம இந்த பாரு போமா. இனிமே என்ன கூச்சம்? குடு குடு ஓடி போய் ஆக்ட் பண்ணு. டைரக்டர் படத்துல வர குழந்தை லட்சணமா இருக்க வேண்டாம், 4 பேர் பாக்குற மாதிரி இருக்கணும். என்ன எவ்வளவு முடி வெட்டினா? நான் இங்க டைரக்ட் பண்ண தான் வந்திருக்கேன். சரி சரி இவன் சரியில்லம்மா. சரி ஆடியா மாயமுடு உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, அத்தான உறவு சொல்லி அழைக்கிறியா? இங்க இப்படி பேசுறது நல்லா இருக்கா? உலகமே தெரியாத அப்பாவி பெண்ணா இருந்தா என்ன? கல்யாணங்கிற ஆசையை காட்டி மனைவிங்கிற உறவை சொல்லி மயங்க வச்சத மறந்துட்டீங்களா? இந்த குழந்தை எவனுக்கோ பிறந்த இந்த குழந்தைய ஏன் தலைய கட்ட பாக்குறியா? நீ மருகா இல்ல மிருகா, வெளிப்படுத்த மிருகா. ஆசை வார்த்தையில மயங்கி இழக்க கூடாதது இழந்து குடும்பத்தையே விட்டு வெளியேறி வந்த ஒரு பெண்ணை இப்படி எடுத்தறிந்து பேசுறையே, இது கடவுளுக்கே அடுக்காது. மானே தேனேனு இருக்க பேசி மயக்கி கெடுத்து இப்ப குழந்தைய கையுமா வந்தவளை வேண்டான உதவி தள்ளுறையே, நீ நல்லா இருப்பியா? இந்த பாரம் உன்னை சும்மா விடுமா? இங்க பாரு, வாழ்வு கூட இல்லேனா இப்பவே இங்கேயே பிரமாதம். இமோஷன் இது இமோஷன், துடிப்பு பிரமாதம். உண்மையிலேயே ஏமாந்து போற ஒருத்தி இப்படித்தான் குமரி வெடிப்பா. உணர்ச்சி வசமான நடிப்பா. ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க. வருமா இந்த வேடத்துக்கு நாங்க உன்ன போடாதுக்கு நீதாமா எங்களை மன்னிக்கணும். ஆமா ஆமா நியாயமா இந்த வேடத்துக்கு நீதான் கரெக்ட். யோ டைரக்டர் எங்க துப்பி காணோம்? இங்க சிச்சி அவன் சரியில்லம்மா. சரி சரி ஆக வேண்டியது பாருங்க. அடுத்தது யாரு? நான் தான் சார், அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஆமா சார். இந்த பாருப்பா இந்த வேஷத்துக்கு அந்த பொண்ணை தூக்கு. சரி சார். இத்தையே வச்சுக்க. சரி சார். படம் நல்லா போவான். சரி சார். ரொம்ப பிரமாதம். நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு. கரெக்ட் பிரமாதம். பிச்சுக்கிட்ட கொண்டு விட்ட. ஆமா நாங்க உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? நீ தானே சொல்லி கொடுக்காத? ஆமா சார். நீ சொல்லி கொடுத்து இத கெடுத்துறாத. முன்னுக்கு வருவேன்.
ரொம்ப நல்லா நடிச்ச. உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. ஃபைனான்ஸிலே உனக்கு சிபாரிசு செய்துட்டாரு. நடிக்க ஒத்துக்கோ. நடிப்பா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இன்னும் எப்படி புரிவாக்க பேசுற? அதுவா இங்க நடந்த சம்பவம் என் வாழ்க்கை மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் அப்படி தெரியாம பேசிட்டேங்க. எப்படியோ அந்த லட்சுமி வேண்டான்னு சொல்லாத. ஒத்துக்கமா? ஏங்க, சினிமால நடிக்கிறதுக்கா இந்த ஊருக்கு வந்த நானு? வேணா போலாம். சினிமா கொண்டாம என் குழந்தைய. அந்த சான்ஸ் என்ன டைரக்டர் நீ ஒத்துக்கு வந்துட்ட? பொண்ணு எப்படி நடிக்கிறா பாத்தியா? நடிப்பு இருந்தா போதுமா? கேமராவை திறந்து பேசலாம் நாம. முதல்ல புது முகம் கேட்ட, இப்ப கேமரா முகம் கேட்கற. பேசாவது பர்சனாலிட்டியாவது. நடிப்பு தான் முக்கியம். அது அந்த பொண்ணுகிட்ட நிறைய இருக்கு. இருந்தது பிரயோஜனம். ஏன் உனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு இல்ல சார், அவதான் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாளே. ஏன் அவ நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வரலையாமே. வந்தாளா? டைரக்டர், நான் நினைக்கிறேன் கதையில வந்தபடியே அவனோட காதலை கைவிட்டு போயிருக்கணும், தேடிட்டு வந்திருப்பா. ஆமா சார், அதே மாதிரிதான் அவங்க கிட்ட சொன்னா சார். அதனாலதான் அவ்வளவு இயற்கையா நடிச்சிருக்காவ. அப்புறம் என்ன யோசனை பண்ற? அப்படியே போட்டு போராடு. 25 வாரம் ஓடும். தாயா 5 லட்சம் 10 லட்சம் ஃபைனான்ஸ் பண்றேன். இந்த பாரு, நீயே அவன் வீட்டுக்கு போய் எல்லாம் செட்டப் பண்ணு. என்னது? என்ன அவன் வீட்டுக்கு போச்சிருக்கேன்? ஏயா போயா? ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் போறா, இப்ப போக கூடாதா? தாயா எதுக்காக திருன்னு முடிச்சிட்டு இருக்கையா? இந்த பாரு, அவனை வச்சு படம் எடுத்தா தான் நான் ஃபைனான்ஸ் பண்ணுவேன். இல்ல வேற ஆளை பாரு. போயா. கரெக்ட் அப்படியேதான். நீ வந்து என்ன வேணும்? சாரு சினிமாவில் ஆக்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடு சார். சான்ஸ்? ஆமா சாரு, PS வீரப்பா, நம்பியாரு, மனோகர், அசோக ஆக்ட் கொடுத்த படம் ஒண்ணு விடாம பாத்துருக்கேன் சாரு. அவங்க மாதிரியே நடிப்பேன் சாரு. ஃபைட்டு கூட அவங்க மாதிரியே செய்வோம் சாரு. இங்க பாரு, எந்த ஃபைட்டு வேணாலும் கூட கொன்னு காட்டுறேன். பலத்தை பாக்கணுமா? வேத பைத்தியத்துல தெரியாம இப்படி செஞ்சுட்ட சாரு. மன்னிச்சுக்க சாரு. வேஷம் கொடுக்காட்டி பரவாயில்ல சாரு. சாரு, ஃபாரின் கிளாஸ் சாம்பிள் இதுல இருக்குது, பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சாரு. பாட்ட விட மாட்டேன் சாரு. அது இல்ல, இதுதான். இது என்னைய வளர்ல சாரு. பாட்டு பாரின்ல இருந்து வந்தது. ஜின்னு எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. போப்பா. அரே போறியா? போலீஸுக்கு போன் பண்ணவா? அது இந்த சாரு உனக்கு வேஷம் தானே வேணும்? ஆமா சார், வேஷம் தான் சார் வேணும். நீ வேஷம் கொடுத்தா நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சாரு. அப்படியா? ஆல்ரைட். இவ்வளவு தானா சாரு? என் தொழிலே இதுதானே. முடிச்சிட்டு போன் பண்ணிவிடுறேன். இத மட்டும் நீ செஞ்சிரு, உனக்கு நல்ல வேஷமும் கொடுக்குறேன். என் ப்ரொடக்ஷன் ஆபீஸ்லயே வச்சுக்கிறேன். சார் நல்ல டைலாக் வேஷமா கொடுத்தாரு. நீட்டமா வச்சவன் கொடுத்தாரு. கொடுக்குறேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். காலையில வந்து நான் பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். 117 கேப்டல் பேசுறேன். நல்லத்தனமா மது வியாபாரம் பண்ணாங்களா? ஏன் சார்? சொல்லுங்க. சொல்லியே சாமிக்கண்ணு தெரு, கோடம்பாக்கம். சார், இன்ஸ்பெக்டர் ரைட்டர் யாருமே இல்லை. வந்த உடனே என்ன அதுக்குள்ள போகலீங்களா? மாற்றுவாங்களா? ஓஹோ, சரி சார். கேட்போம். தேங்க்ஸ். சரிடா பத்தி, இந்த வீட்டை அவசரமா சோதனை பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஐயா வந்தா வர நான் வரேன். போங்க போ, வாங்க. என்ன விஷயம்? இந்த வீட்டை சோதனை பண்ணணும். எதுக்கு?
கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ இங்கே இருக்கு, சாட்சிக்காக நீங்க கூட வாங்க. சும்மா நீதான் இந்த வீட்டுல குடி இருக்கிறியா? ஆமா. ஏன் உள்ள சோதனை நடக்குது. சோதனையா? என் வீட்லயா? யாரு? அண்ணே, அண்ணே, இது 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 எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. யாரோ வேணும்னு செய்திருக்காங்க. என்ன நம்புன்னு சத்தியமா சொல்றேன். உன் மேல ஆணையா சொல்றேன். நான் சொல்றதை கேளுங்க. ஆமாங்க, இது ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உன் பேர் என்ன? பேர் கேட்கறாங்க. உன் பேர் கேட்கறாங்க. உனக்கு தெரியாது. உன் பேரை சொல்லு. சிவகாமி. இந்த குழந்தை என் குழந்தை. புருஷன் பேரு? புருஷன் பேரை சொல்லு. அருதா, புருஷன் இல்லாம பிறந்த குழந்தை போல இருக்கு. புருஷன் பேர் சொல்லு. சொல்லு. கைதி அடிக்கப்படாத மறந்துட்டியா? உன்னை ஒரு வாரம் சஸ்பென்ஸ் தந்தேன். இந்த பொண்ணு எதுவாக அடிச்சது தப்பு. சார், நான் போலீஸுங்க முதல்ல அடிக்கிறேன். கூட பிறந்த அண்ணனுக்கு உரிமை தான் அடிச்சேன். வாட்? அப்போ நீ தேடிட்டு இருந்த தங்கச்சி இதுதானா? ஆமா. இங்க எதுக்கு வந்துச்சு? கள்ளத்தனமா மது வச்சிருக்கிறதா என் தகவல் இருந்தது. போய் பார்த்தேன். கையும் காலமா பிடிச்சு வந்தேன். எந்த தங்கச்சியை பார்க்கணும்னு நான் உயிரை வச்சிருந்தேனோ அவள் இந்த நிலைமையை பார்த்தா நான் எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? அண்ணே, நீ அடிச்சத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. ஆனா இந்த தவறை நான் செய்திருப்பேன்னு இவங்க நம்புற மாதிரி நீயும் நம்புறியா? நான் நம்புற தங்கச்சி நான் நம்பவே இல்லை. தங்கச்சி என் மேல ஆணைன்னு எப்ப சத்தியம் பண்ணியோ அப்பவே உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன். சந்தேகப்பட்டவங்களை கொண்டு வர வேண்டியது என் கடமை. அதை நான் செஞ்சுட்டேன். இந்தாங்க ராஜாமா. இதுக்கு கான்ஸ்டபிள் சரவணன் தான் கடமை செஞ்சுட்டான். ஆனா அண்ணன் சரவனுடைய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் தங்கச்சிக்கு நான் ஜாமீன் கொடுக்கணும். அதுக்காகத்தான் வேலை ராஜினாமா செய்கிறேன். ஜாமீன்ல விடுறேன். ராஜினாமா வாபஸ் வாங்கிக்க. என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சியோட கண்ணீர் துடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்க முடியாது. நான் இந்த வேலையில இருந்து அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றவும் முடியாது. சரவணன், உன் அஃபெக்ஷன் புரியுது. ஜாமீன் பத்திர கையெழுத்து போட்டு அழைச்சிட்டு போ. என் தங்கச்சி செய்த உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே,
இதுல இன்னொரு பொண்ணுக்கு பங்கு இருக்கு. அவ வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. வா போலாம். ஆமாங்க, வாங்க போலாம். வீட்டை விட்டு ஓடி வந்ததுதான் தப்புன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஏன் உன் கண்ணீரை துடைக்கத்தானே நான் வேலையை ராஜினாமா பண்ணல. அதுக்கு இல்லைங்க, எந்த பொண்ணுமே செய்யக்கூடாத தவிர நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் அதை அணுவணுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நீ கூட சொல்லி காட்டணுமா? அதுக்கு இல்லம்மா, ஏதோ பேச்சு அப்படி வந்தது. இந்த நான் போய் எப்படியா முத்து கண்டுபிடிச்சு வந்துடுவேன். அண்ணே, அந்த பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடின்னு. அட்ரஸ் இல்லைங்க, போட்டோ இல்லைங்க, எங்க போய் சேர்றது? சரி, எதுக்கும் போலீஸ் எழுதி வைக்கிறேன். நான் டேரக்ட் முத்த பார்த்துறேன். கொஞ்சம் அழகாம பையன் வைக்கிறான், தூங்கிட்டு இருக்கான். ஜாகிரதா பாத்துக்க. நீ அழுகிட்டே இருக்காத. ஒண்ணு யோசிக்காத, உனக்கு நல்ல முகவெட்டு இருக்கு. என் படத்துல உனக்கு ஹீரோயின் வேஷமே தர்றேன், ஒத்துக்க. எனக்கு அக்கா போல ஒரு சிநேகிதி இருக்கா, அவளை கேட்காம நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அப்ப சரி, புறப்படு. நானே அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன். வீடு பூட்டி இருக்கு, யாரையும் காணுமே. மீனாட்சி, அக்காவை தேடுறியா? அவங்க அண்ணா வந்து வீட்டை காலி பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணன் கிடைச்சதா என்னையும் மறந்துட்டு போயிட்டாளே. இதான் உலகம். ஏறு வண்டி. மறுபடியும் சொல்றேன், யோசிக்காத, சரின்னு ஒத்துக்க. நடிகையானா மட்டும் அவரை கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பா. எப்படி? நீ ஹீரோயின் ஆன உடனே உன் போட்டோவையும் வாழ்க்கை வரலாறையும் பத்திரிக்கையில போட சொல்றேன். அதை படிச்சுட்டு உன் காதல் உன்னை தேடி வருவான். சரி, சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு நடிக்க தெரியாது. நான் சொல்லி தரேன். தனியாவா? இங்க யாருமே இல்ல. நடிப்பு தானே. இதுக்குதான் நான் முதல்லயே மாட்டேன்னு சொன்னேன். பயப்படாத, எப்போ உன் கூட துணைக்கு ஒரு ஆயாவை இருக்க சொல்றேன். சரிதானே? சரிங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா? அப்பாடா, நல்ல காலம். நம்ம மட்டும் அவளை போட்டிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? தப்பிச்சோம். அப்போ அந்த வேஷத்துக்கு பழைய முகத்தையே போட போறீங்களா? அதுக்கு அந்த பழைய முகம் தான். அவ தங்கச்சி அந்த மாடர்ன் கேட் கேரக்டர் இருக்கு, அதுக்கு தான் ஒரு புது முகத்தை பிடிச்சிருக்கேன். வந்து பாருங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அத்தனை அழகா? அழகுன்னு அழகு, அழகுக்கு அவ தான் உதாரணம். யா இத முதல்ல சொல்லலாம். வாயா முதல்ல பாப்போம். இருங்க, நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறதே மறந்துட்டு புறப்படுறீங்களா? அழகா பத்தி பேசிட்டு இருக்கோம். உன் நினைப்பு எப்படி வரும்? அப்படியா? டைரக்டர், முதல்ல அவளை கேன்சல் பண்ணுங்க. என்னங்க பின்ன என்ன, இந்த உலகத்துல என்ன விட ஒரு அழகு இருக்க முடியுமா? என்ன சிரிப்பு? உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் பார்த்திருக்க புதுமுகம் கூட கிட்டத்தட்ட இவங்களே மாதிரிதான். கொஞ்சம் சேஞ்ச், மூக்கு முடியெல்லாம் கூட இப்படித்தான், கொஞ்சம் சேஞ்ச். ஒண்ணு பண்ண, ஹீரோவா என்ன போடு. என்னது? அப்ப ஹீரோக்கு பர்சனாலிட்டி வேண்டாமா? ஹீரோயின் உன்ன மாதிரி இருக்கும்போது ஹீரோ என்ன மாதிரி தான் இருக்க முடியும். என்ன சோதிக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த ஃபிகரை பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. முடியாது, நான் வரமாட்டேன். எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. ஷூட்டிங் கேன்சல். நீ என்ன ஹீரோயினா ஷூட்டிங் கேன்சல் பண்றதுக்கு? ஏன் நான் யாருங்க? ஃபைனான்சியர் வைஃப். பத்தி எரியுது. என்னட்ட பத்தி எரியுது? பணம் இருக்கு என்கிட்ட, என்ன மாரி என்ன நடக்க முடியும்? உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். சாயமாடு, நீ என்ன எதுக்கெடுத்தாலும் ஏச்சு புசு புசு தலை ஆட்டிட்டு என்னங்க பண்றது? என் தலைவிதி, ஆட்ட வேண்டி இருக்கு, ஆட்டுறேன். நீங்க பணம் கொடுக்கறவங்க, பணம் கொடுக்கலன்னா ஷூட்டிங் நடக்காது சார். இந்த தொழில் இருக்கு. போதும் சார், என்ன கும்பிடுறீங்களா? என்ன இந்த பாருங்க, ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஷூட்டிங் நடத்தலாம். என்னங்க? அந்த பொண்ணு நடிக்கிற ஷூட்டிங்க பார்க்க இவர் வரக்கூடாது. பின்ன அழகினால வாய ஆன பிறந்துட்டீங்களே, தண்டனை அது. ஆமா, இந்த பாருங்க, அந்த ஷூட்டிங்க்கு நாங்க வரமாட்டோம். நீங்க ஷூட்டிங் நடத்தலாம், போங்க. நான் வரமாட்டேன். கேட்டா கிடைக்கும், கேட்டியா? பாத்தா குடிக்கும், கேட்டா கிடைக்கும், கேட்டியா? பாத்தியா?
இழக்க புதுசுக்கு புதுசு இது ஒரு தினசு லக்கு பாத்தியா பாத்தா பிடிக்கும் கேட்டா கிடைக்கும் கேட்டியா யா 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 பாத்தியா சின்ன பொண்ணு இந்த பொண்ணு ஒன்னே ஒண்ணு பொண்ணு பொண்ணு பாத்துக்கோ பங்கடு பண்ண பக்கா பொண்ணு இந்த பொண்ணு சங்கதி எல்லாம் ஜாடாயால கேட்டுக்கோ 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 ஜிங்கர் ஜும்மா சின்ன பொண்ணு இந்த பொண்ணு ஒன்னே ஒண்ணு பொண்ணு பொண்ணு பாத்துக்கோ பங்கடு பண்ண பக்கா பொண்ணு இந்த பொண்ணு சங்கதி எல்லாம் ஜாடாயால கேட்டுக்கோ புரியுதா இருக்கிற சிரிப்பே நடப்பே புரிஞ்சுக்கோ இழசுக்கு இழசு புதுசுக்கு புதுசு இது ஒரு தினசு தெரிஞ்சுக்கோ யா 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 பாத்தியா பாத்தா பிடிக்கும் கேட்டா கிடைக்கும் கேட்டியா யா 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 பாத்தியா அந்த காமிங்க பெருமா மேல விழுந்தா அப்படி வாமா வாமா நவனப்பா வாமா வாயா நீங்களும் வாங்க பாப்பா நீங்களும் வாங்க வர சொல்லுங்க சார் அம்மா கூப்பிடுறாங்க வாயா சரி ஏன்பா இப்படி இவர் வரலன்னா அந்த கூட்டத்துல நசுங்கி இருப்பேன். ஆமாமா என்ன ஜனங்க இப்படியா வைக்கிறது? அன்புதாங்களே அவங்கள பத்தி தான் சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான் சார். கொஞ்சம் இப்படி வரீங்களா? வரேன். நீங்க உட்காருங்க. நீ எங்க வேலை செய்யற? எனக்கு ஒண்ணும் வேலை இல்லைங்கப்பா. இரு அதிர்ஷ்டம் ஒன்ன தேடிக்கிட்டு வருது, நீ போறேங்கிறிய. என்ன தேடி வருதா? என்ன சொல்றீங்க? உனக்கு சண்டை செய்ய தெரியுமா? ஏதோ கோலா வந்திருக்கேன். அப்புறம் என்ன சரியா வச்ச? சண்டைக்கு ஆள் வந்திருக்கா? நீ சினிமாவில் ஆக்ட் பண்றியா? எனக்கு நடிக்க தெரியாது. இது என்ன நடிக்க தெரியாது? என்ன நான் யாரு? நான் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு ஆடுன்னு ஆடும். இதெல்லாம் யாரு? என் பெயர் இப்பதான். அங்க பாத்தீங்கள எவ்வளவு கூட்டம் கூடுச்சு. அதே மாதிரி உனக்கும் கூட்டம் கூடும். பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும். சொல்லுங்க. சரின்னு சொன்னேன். இவ்வளவு சொல்றாரு, சரின்னு சொல்லுங்க. உங்களுக்கு பழகி போச்சுமா? அப்படியே உங்களுக்கும் பழகி போயிடும். ஏன் நீங்க நாடகத்தில் நடிச்சதே இல்லையா? தெருக்கூத்தாவது ஆக்ட் பண்ணிருக்கியா? நாடகம் தெருக்கூத்து எல்லாம். நான் வந்து அந்த வேலை வேஷம் போட்டு அப்படி மேடையில வந்து பாஞ்சி அந்த வள்ளி கிட்ட போய் காயாத கானகத்தே நின்றுலாவும் அப்படின்னு பாடி அவளை சுத்தி சுத்தி வந்து அவ கைய பிடிச்சி இழுக்கும் போது அவ தயிர் குடம் கீழே விழுந்து உடைய அதெல்லாம் பழைய கதைங்க. மனமல என்னாச்சு? ஒண்ணுமில்ல. அவர் கதை சொல்ற விதம் கேட்டதும் எனக்கே கண் கலங்கிடுச்சு. இதுதான் உண்மையான நடிப்பு. அதான் நமக்கு வேணும். நீ சரின்னு சொல்லுப்பா. பாரு எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா நான் உன்னை கெஞ்சினா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறிய? டைரக்டர்ஸ் உங்ககிட்ட கெஞ்சாங்களா? ஆமா. எல்லா டைரக்டரும் வருவாங்களா? என் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. பெரிய பெரிய எவ்வளவு பேரு. பெரிய அண்ணா நம்ம ஆளுதான். அப்ப சரிங்க நான் ஆக்ட் பண்றேன். கரெக்ட். அப்படி எடுத்துக்க. இவர் தான் நம்ம தேர் திருவிழா படத்துல ஹீரோ. சரி சார். ட்ரெஸ்ஸுக்கு வேணுங்கிற அளவெல்லாம் எடுத்துக்கங்க. சரி. மேக்கப் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சார். எப்படி நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றிங்க. நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நீ மட்டும் எதை வச்சு அவனுக்கு தெரியுமே, உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதா என் லட்சியம். என்ன ஏமா சேர்க்கிறீங்க? ஒண்ணுமில்ல. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாத மனுஷன் உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் நினைச்சேன். ஆனா நீங்க கூட ஆசைப்பட்டு இந்த வேஷம் போல ஒத்துக்கிட்டீங்க. இல்ல இல்ல, நான் அதுக்கு ஆசைப்பட்டு வரல. முத்துவ டேரக்டரை சந்திக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் வேஷம் போல சம்மதிச்சேன். முத்துவா?
அப்ப சிவகாமி ஏன் தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை மட்டும் இல்ல, உங்களையும் எனக்கு தெரியும். பிறந்தது பூங்குடி, உழைக்க வந்தது மாங்குடி. ஆமா, மோர்க்கார வண்டிக்கும் உங்களுக்கும். அந்த பாவை பத்தி பேசாது. அந்த மோசக்காரி என்னை ஏமாத்திட்டா. நீங்க நினைக்கிறது தப்பு. அவ மாமனையே கட்டிட்டா. அவ கர்ப்பமா இருந்தது நானே பார்த்தேன். இல்ல, மாமனை ஏமாத்துத்தான் அந்த வேஷம் போட்டா. அப்ப நீங்க யாரு? வள்ளி. வள்ளி? உங்களை கண்டுபிடிச்சு நம்ப வைக்கிறதுக்காகத்தான் நானும் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அப்படியா? வள்ளி, என் தங்கச்சியை கெடுத்த அந்த துரோகி டைரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கத்தான் நானும் சினிமா நடிக்க ஒத்துக்கிட்டேன். எப்படியோ நான் உங்களை சந்திச்சு சந்தேகத்தையும் போக்கிட்டேன். இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க தங்கச்சியை கெடுத்தவனை கண்டுபிடிப்போம். நிச்சயம். சாரி மேடம், நேரம் ஆயிட்டா. நாளைக்கு மேக்கப் பண்ண சொன்னாரு. மேக்கப் மேன் மேடம், மன்மதன் மாதிரி இருக்கணும். இனிமே நான் மன்மதன் ஆக்கணுமா? அவரை ஏதோ முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன கண்டுபிடிச்சு ஏற்படுத்தலையும் பேசுவான். அவரை வெளியே விடக்கூடாது. எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டா? சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, நீ போ. சோமு, சோமு, நடிக்கணும் நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, சந்தர்ப்பம் வந்து எங்க சாரு? தேர் திருவிழா படத்துல நீதான் வில்லன். என்ன செய்யணும்? வில்லன் விட்டு ஜன்னல் வழியா நூலேணி போட்டு கதாநாயகி இறங்கி வருவான். அவ அக்காலுக்கு எடுத்தது அவன் தான். அது சம்பந்தமா அங்க இருந்து ரெக்கார்டுகளை எடுத்துக்கிட்டு தங்கச்சி இறங்கி வருவான். தூக்கி பந்தாட சாரு. அதேதான். அப்ப ஹீரோ வந்து சீனை எப்படித்தான் என் தொழிலா தான் சாரு. அது தெரிஞ்சுதானே கொடுக்கறேன் சாரு. பொம்பளைன்னா போதும், ஒரே தாவுதான். யாராவது தடித்தா குபீர் போச்சல், திடீரடி. சாரு, உண்மையா சொல்றேன், என் அக்கா பாட தடித்தா நான் இந்த ஊருக்கு வந்தேன். என் ஆசை நிறைவேறல. இப்ப பக்கா வில்லன் ஆயிட்டேன். சாரு சாரு சாரு, அந்த பொம்பளை ரொம்ப சோக்கா இருப்பாளா? எப்ப சாரு மேக்கப், எப்ப சாரு மேக்கப், எப்ப சாரு போடலாம். ஆனா ஒரு விஷயம். என்ன சாரு? அவன் சினிமான்னு நினைச்சு உன் கூட சண்டை போடுவான். நீ நிஜமாவே அடிக்கணும். அவன் கத்தி உன் மேல படாது, நீ வச்சு ஏத்திடு. சாரு சாரு சாரு, நம்ம மாதிரி ஏதாவது பொம்பளை கேசா முடி அப்புறம் சொல்றேன். சொல்லு. சாரு, நம்ம குணத்துக்கு தகுந்த வேஷம் தான் கொடுத்திருக்கிறாரு. கொள்றேன், முடிக்கிறேன், முன்னுக்கு வரேன். அண்ணனுமா சினிமால நடிக்குது? ஆமாமா, டைரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்க அண்ணனும் வேஷம் போட்டிருக்காரு. அதான் போலாம். வள்ளி, கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு குழந்தை வேற பெத்துக்கிட்டு இப்ப நடிக்க வேற வந்துட்டியா? வளராத, எனக்கு கல்யாணமே ஆகல. பொய் சொல்லாதே. அப்ப நீ கர்ப்பமா இருந்தது உன்னை ஏமாத்துறதுக்கு போட்ட வேஷம். நீ நடிக்க வேண்டிய சீன் இதுதான். கதாநாயகி கைய வில்லன் பிடிக்கும் போது ஐயோ காப்பாத்துங்க அத்தா அத்தா அப்படின்னு அவன் கத்துவா. உடனே நீ தொடாதே அப்படின்னு வரணும். உடனே நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் உடனே உங்க 2 பேருக்கு கத்தி தட்டு. என்ன இது சரித்திர கதையா? இல்ல சமூக கதை. கதாநாயகி வில்லன் கிட்ட அனுப்பிட்டுக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு கனவு காண்றான். ஓஹோ, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். நிஜமா குத்திட கூடாது. சும்மா அப்படி ஒரு ஆய்ச்சி தானே. சரிங்க. இந்த ஆமா, ஒத்திகைக்கு தந்த மாதிரி இல்லையா அது கத்தி? இல்ல, சினிமாவுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி. 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்ல குஷியா சாத்திரத்தை உணர்ந்து ஆக்ட் பண்ணணும். எங்க உன் டைலாக் சொல்லு பாப்பா. உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ண என்ன விட்டுட்டு ஓட பாக்குறியா? நியாயமா? என்ன தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி? இத பாரு, வில்லனா
லட்சணமா கெட்டப்பா சொல்ல மாட்டேங்கிறியே. இத பாரு, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு தியாகம் பண்ணேன். என்ன விட்டுட்டு போக பாக்குறியே, அப்படி சொல்லணும். என்ன விட்டுட்டு போக பாக்குறியா, அப்படியே தள்ளி நின்னு சொல்லணும். பயப்படுதுல்ல, உடனே அப்படி சொல்லிட்டு வந்து கையை பிடிப்பாரு. நீ கையை விடு, விடு கையை, அத்தான் அத்தான் அப்படின்னு உடம்பெல்லாம் துடிக்கணும். எங்க சொல்லு பாப்போம். நீ சொல்லுவ, உனக்கு சொல்லி கொடுக்குமா? குட் கே. அப்போ நீ என்ன பண்ணணும், சொல்லாதே அப்படின்னு பாஞ்சு போய் கத்தியால தடுக்கணும். எப்படி பாஞ்சீங்க? இங்க கொண்டாங்க. சொல்லாதே, அவ்வளவுதானே. ரெடியா? ரெடியா? ரெடி. மைக் ரெடியா? செட் பண்ணிக்கிறேன் சார். செட் பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உன்னை படிக்க படி வாங்காம விட மாட்டேன். விடு கையே, விடு. அத்தா என்ன மாதிரி நல்ல சீன்ல பூந்து கெடுத்து. பின்ன என்ன சார், அநியாயமா இருக்கு. இப்படி முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் வலிக்குது சார். ஏன் சார் இப்படி ஒரு சீன் தேவையா? ஆமாது, தேவையாவா? கதையிலேயே தான் முக்கியமான கிளைமேக்ஸ் தேவையான்னு கேக்குறிய. நீ பயப்படுறியா? ஆமா ஆமா. இல்ல 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 பயப்படல. இல்ல அப்புறம் என்ன தைரியம் மாறு. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்போ உனக்கு அறிவு இருக்கா? என்ன சார் இது நீங்க? ஆமா, நான் தான் அப்படித்தான் செய்யணும். ஜாக்கிரதை, சொன்னபடி செய்ய. கேமரா ரெடி, சவுண்ட் ரெடி, லைட். வாமா வாமா வாமா, ஜாக்கிரதையா செய்யுங்க. அடாடா, மூட கெடுக்காத. கம் ஆன், சவுண்ட், ஆக்ஷன். என்ன சொல்லணும் சார்? இந்தாங்க, நீங்க ஆக்ட் பண்ணது போதும், வீட்டுக்கு போயிடுங்க. என்னது வீட்டுக்கு போங்களா? எவ்வளவு பணம் எனக்கு லாபம் தெரியுமா? என்ன விளையாட்டா? வேண்டாங்க. என்ன வேண்டாங்க? உன்னை நம்பி நான் ஹீரோ போட்டுருக்கேன். இப்படி ஏன் பின்னாடி வந்து ஒழிச்சுக்கிறியே? உனக்கு என்ன பேரு புகழ் பணம் இதெல்லாம் வேண்டாமா? சார் சுமாரு சுமாரு. சரி சார், கொஞ்சம் முள்ளமா. இவ்வளவு நீளமா கத்துற? கத்தாம அப்படி போயா, ஞாபகமா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னதை செய்ய. போயா போயா, ஆக்ட் பண்ணியா ஹீரோ ஹீரோ. எத்தனை நாள் திட்டது, எதுக்காக இப்படி பழி வாங்குற? ஏன் சார் திட்டம் போட்டு சரி பண்றீங்களா? இது கடவுளுக்கே அடுக்காது. நீங்க எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது. சுத்த முட்டாளா இருக்கிய, வாயா அப்படி. சார் நீங்க அடிக்க சொன்ன அப்புறம் நீயே கோச்சு. மத்தவங்க சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். பாரியா வச்சு பெடாசி இவ்வளவு பெரிய உடம்ப வச்சிருக்கேன். போய்க்காமியா போயா. உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஏன்? உங்களுக்கு இருக்கிற ஆபத்து தெரிய மாட்டேங்குதே. என்ன ஆக்ட் பண்றது ஆபத்தா? ஆமா, அது இருக்கட்டும். அந்த ஆள் யார்? என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லு, உனக்கு அவர் தெரியும், மறைக்காது. வந்து அவர் தான் என் தாய் மாமா. தாய் மாமா? மனசை சரி சொன்னார். என்னங்க? ஒண்ணும் இல்ல, இரு வாங்க. என்ன அப்படி பண்றீங்க? திருவிருப்பு வேணியா? யாருங்கம்மா? தெரியல. வள்ளி. வள்ளியா? சத்தம் போடக்கூடாது. நீங்க சினிமால வேஷம் போடுறியா? ஆமா ஆமா ஆமா. ராத்திரி பகல எங்க அண்ணன் உனக்கு தேடிக்கிட்டு இருக்கு. நீ வந்து சினிமால வேஷம் போடுறியா? எங்க அண்ணன் முதல்ல சினிமால வேஷம் போடுது இல்ல, அதுக்கு மாலை போட்டு டிஸ்டி சுத்த வந்திருக்கேன்.
ஏண்டா எங்கிட்ட விளையாடுற? ஐயோ டைரக்டர் சார், நிறுத்த சொல்லுங்க சார், நிறுத்த சொல்லுங்க சார். என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவனை கொல்ல சொன்னீங்க, இப்போ என்ன கொல்லுவா போல இருக்கு சார். என்ன சொல்ல சொன்னாங்க? யார்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த டைரக்டர் தான் அன்னைக்கு ஒரு பெண் வீட்டுல பாட்டு வைக்க சொன்னா, இன்னைக்கு உன்னை கொல்ல சொன்னா. எனக்கு ஒண்ணும் தெரியாது ராசாவு. அப்பா எங்க தப்ப பாக்குறேன்? சிவகாமி, நீ எங்க வந்த? உன் வேஷத்தை பார்க்க வந்தேன்னு. இது இவன் வேஷத்தை முடிச்சுட்டு வரேன். ஏய், திட்டம் போட்டு எனக்கு சொல்ல ஏற்பாடு செய்த. ஐயோ வேண்டாண்ணே, இவ்வளவு நாடு நீ தேடிக்கிட்டு இருந்த உன் மைத்துனர் இவர்தான். டைரக்டர் முத்து இவனா? ஆமா. அட பாவி, இந்த அக்கிரமத்தை மறைக்கிறதுக்காகத்தான் ராமுங்கிற உன் பேரை மாத்தி முத்தனை அவகிட்ட சொன்னியா? நீ ஆம்பள, உன்னை இதெல்லாம் பாதிக்காது. ஆனா கைவிடப்பட்ட ஒரு பெண் மானத்தோட நடமாட முடியுமா? டைரக்டர், நாட்டுக்கு படங்கள் நிறைய எடுத்து அறிவுரை சொல்றேன். ஆனா அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறது நீ மறந்துட்ட. இந்தாயா, வாத்தியாரே தப்பு பண்ணா பசங்க எப்படி இருப்பாங்க? மரியாதையா நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் தான். ஆனா ஓஹோ, ஏழையாச்சன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வந்து மிஸ்டர், எது வேணும்லாம் சொல்லுங்க. என் தங்கையை பத்தி சந்தேகமா ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்படிப்பட்ட பெண்ணை நான் செலக்ட் பண்ணவே மாட்டேன். சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு தான். நீ என்ன சட்டம் தனியா? குழந்தை ரூபத்துல தான் சட்டம் வந்திருக்குது. இந்த மாதிரி காலத்துல கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்து போட்டு ஒழுங்கா கூடுதல் நடத்து. ஆமா ஆமா, சீக்கிரமா அப்படி செய்யுங்க. கவலைப்படாத, அண்ணன் கல்யாணத்தை சீக்கிரமா சீர்திருத்த முறையில செஞ்சு வைப்பாரு. டைரக்டர், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு கலை குடும்பம் ஆயிட்டுமே, இப்ப நடக்க போற கல்யாணத்தை ஒரு படமா எடுத்து நம்ம தேர்தலோட படத்தோட சேர்த்துட்டா ரொம்ப நேச்சரா இருக்கும். பியூட்டிஃபுல். என் பொண்டாட்டி பியூட்டிஃபுல் என்ன தெரியாதா? அப்படி சொல்ல ஐடியா கரெக்ட்.